ஏலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு புரியாத ஒரு கான்செப்டா இருக்கு. பல பேர் நம்புறாங்க, சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க, சில பேர் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத பத்தி கவலை கூட படுறது இல்ல. ஆனா இந்த ஏலியன்ஸ் பத்தின நியூஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், ரிசர்ச்சோட ரிசல்ட்ஸ் இதெல்லாமே வந்துட்டே போயிட்டே தான் இருக்கு. இந்த ஏலியன்ஸை பார்த்ததாக சில பேர் சொல்லுவாங்க. அதை பார்த்தேன் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா இவனுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நார்மலா இருக்கிறவங்க. இது நீங்க நார்மலான மனுஷங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களாம் அப்படிதான் சொல்லுவாங்க. சொல்ற இடத்துல நீங்க சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கான கரெக்டான பதில் கிடைக்கும். அப்படிதான் ஒருத்தர் ஏலியனை நேர்ல பார்த்ததாக ஒரு முக்கியமான நபர்கிட்ட சொல்லிருக்காரு. அந்த நபர் இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாரு, என்ன ஆச்சு அந்த சம்பவம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு குடிமகன் தன்னோட வீட்டு பக்கத்துல ஒரு ஏலியனை பார்த்ததாகவும் தனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு பிரதமர் மோடியோட ஆபீஸ்க்கு ஒரு லெட்டர் ஒன்னு அனுப்பியிருக்காரு. இதனால பிரதமரோட ஆபீஸே அதிர்ந்து போச்சு. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவுல கோதாரூட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வாழ்ந்து வர்ற ஒருத்தர் தான் இப்படி ஒரு பீதியை கிளப்பியிருக்காரு. தன்னுடைய வீட்டுல இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில ஏதோ இயல்புக்கு மாறான ஒரு செயல்பாடு நடந்திருந்ததாகவும் வெளியில ஜன்னல் வழியா எட்டி பார்த்த போதுதான் தெரிஞ்சது அது ஏலியன், வேற்று கிரகவாசி அப்படின்னு. இந்த விஷயத்த பிரதமருக்கு மின்னஞ்சல் மூலமா அனுப்பியிருக்காரு. இப்படி பிரதமர் ஆபீஸ்க்கு வந்த இமெயிலால பிரதமரோட ஆபீஸே அதிர்ந்து போச்சு. அனுப்பின மனுஷன் என்ன நினைச்சு அனுப்பினாரோ, ஆனா இது கொழுந்து விட்டு எரிய தொடங்குச்சு. பிரதமர் ஆபீஸ்ல தொடங்கின இது உடனடியா காவல் நிலையம் வரைக்கும் வந்தது. இந்த இமெயில் அனுப்பினது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. அப்போதான் வீட்டுக்கு வெளியில சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்ததாகவும் அதை பார்த்துட்டு அது ஏலியன் அப்படின்னு அந்த நபர் நம்பி இருக்கிறதா தெரிய வந்தது. அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது அந்த நபர் இப்படிதான் எதையாச்சும் பார்த்ததாகவும் பேய் பிசாச பார்த்ததாகவும் அடிக்கடி புரளிய கிளப்பிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு. ஆனா பிரதமரோட ஆபீஸுக்கு இமெயில் அனுப்புற அளவுக்கு தெளிவான ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை நம்ம இங்கதான் பார்க்க முடியும். இவரு ரோட்ல ஏதாவது பைக்கோ இல்ல காரோ போச்சுனாலோ அதுல இருந்து வெளிப்படுற வெளிச்சத்தை பார்த்தாலோ அதுதான் பேய், பிசாசு, ஏலியன் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் கதை விட்டுக்கிட்டே இருப்பாராம். பல நாடுகள்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கிற மோடி ஆபீஸுக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் அனுப்பி ஆபீஸ கதிகலங்க செஞ்ச இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் ஹிட் பண்ணுங்க. What is Indus Valley Civilization? Indus Valley Civilization. The Indus Valley Civilization. The Indus Valley Civilization. என்னடி படிச்ச? இங்க ஒன்னு இருக்கு, நீ ஒன்னு சொல்ற. அந்த புக்க கொஞ்சம் கொடுங்களா, பார்த்து சொல்றேன். நீ பார்த்து சொல்றதுக்கு ஏண்டி படிச்ச? என்னடி விளையாடுறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்க. சும்மா ஜோக் அடிச்சமா.